கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை. பிரதமர் மோடியின் 3.0 அமைச்சரவையில் 7 பெண்கள் இடம் பிடித்துள்ளனர். யார் யார், அவர்களின் பின்னணி என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. மோடியின் 3.0 அமைச்சரவையில் கடந்த முறை 10 பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் இந்த முறை 7 பெண்களுக்கு மட்டுமே அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் மீண்டும் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள அவர் மோடியின் 10 ஆண்டு ஆட்சியில் பாதுகாப்புத்துறை மற்றும் நிதித்துறை அமைச்சராகவும் இருந்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த அன்னபூர்ணா தேவி கடந்த முறை இணையமைச்சராக இருந்த நிலையில் 2வது முறையாக மோடியின் அமைச்சரவையில் கேபினெட் அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த சாவித்ரி தாக்கூர் மத்திய இணையமைச்சராக பதவியேற்றுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு இவருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் தற்போது தார் தொகுதியில் வெற்றி பெற்றதும் மத்திய அமைச்சராகியுள்ளார். குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த நிமுபென் ஜெயந்திபாய் பம்பானியா மத்திய இணை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். குஜராத் மாநிலத்தில் 3 பெண்கள் பாஜகவில் வெற்றி பெற்ற நிலையில் 2 முறை பாவ்நகர் மேயராக இருந்த நிமிபூன் ஜெயந்திபாய் பம்பானியாவுக்கு மட்டும் அமைச்சரவையில் இடம் கிடைத்துள்ளது. மகாராஷ்டிராவில் 37 வயதான ரக்ஷா நிக்கில் கட்சே மத்திய இணை அமைச்சராக பதவியேற்றுள்ளார். பாஜக மூத்த தலைவர் ஏக்நாத் கட்சேவின் மருமகளான ரக்ஷா நிக்கில் கட்சே தொடர்ந்து 3வது முறையாக ராபர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். கர்நாடகாவைச் சேர்ந்த ஷோபா கரன்லாஜே கடந்த முறை வேளாண் துறை இணையமைச்சராக இருந்த நிலையில் 2வது முறையாக மோடியின் 3.0 அமைச்சரவையிலும் இடம் பிடித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த அப்னா தளம் கட்சியின் தலைவரான அனுப்பிரியா பட்டேல் 2வது முறையாக மத்திய இணை அமைச்சராக பதவியேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை.